மாறா இதெல்லாம்? நீ இப்படிலாம் செய்யற ஆளே இல்லையாடா? மாறன் சார் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பி வர சொன்னாரு. உங்க அனுமதி இல்லாம உங்க போன்ல இருந்து மலருக்கு எப்படி மெசேஜ் போகும்? இதை சேர யாரோ ஒருத்தர் கை கட்டுற தூரத்தில் தான் இருக்காங்க. பிசினஸ் மேன் ஆதித்யா சார் தான் செய்ய சொன்னாரு. என்னோட கேரக்டர் தப்பா காட்டுறதுக்காக இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்ன? என் ஒருத்தனை மட்டும் தப்பா காட்டுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. இப்படி பண்றவங்களோட இன்டென்ஷன் வீராவை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்போ என்னையும் வீராவையும் பிரிக்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? அப்போ முதல்ல இதைத்தான் கண்டுபிடிக்கணும். மனசாட்சி பேசுறத மட்டும் கேள்றா மாறா. இந்த ராணி பேர்ல மட்டும் ராணி இல்ல, எத்தனையோ கலெக்டர் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணவே முடியாத இந்த ராணிய அந்த வீரா ஒரு சாதாரண போலீஸ்காரனை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ அவ வீட்டுக்கே மருமகளா போய் அவ கண்ணுல விரல விட்டு ஆட்டலாம் நினைக்கும் போது சாதாரண ஒரு கொலைகார புருஷனுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். அந்த மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியே நான் கூடி குறுக்கி நின்ன. என்ன கல்யாணம் பண்ணி என் புருஷன் கூட ஒரு வார்த்தை பேசல. இந்த அவமானத்தை உன்கிட்ட கண்ணை கசக்கிட்டு வந்து சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? நீ செட் பண்ணி அந்த பாடி டபுள் அவன் வீட்டுல வந்து உண்மையை சொல்லிட்டான். நீதான் பண்ண சொன்ன அப்படின்னு அடுத்த அடி உனக்கு இறங்கும். மாற உன்னை சும்மா விட மாட்டான். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த வீராவையும் மாறனையும் பிரிக்காம விட மாட்டேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் கிடைக்கட்டும். மாறனுக்கு எதிராக வீராவை திருப்பி விடுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும். அந்த வீட்டை விட்டு வீரா கையால மாறனை அடிச்சு துரத்த வைக்கிறேன். இல்ல என் புருஷன் நல்லவன் வல்லவன் அந்த வீரா சவாலுக்கு வந்தான்னு பாத்துக்கோய. அதே விஷயத்தை வச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்த வைக்கிறேன். நான் அவரை லவ் பண்றது தப்பு இல்லையே, அவரையும் என்ன லவ் பண்ண வைக்கிறதும் தப்பு இல்லைல்ல. வீரா, வீரா, வீரா. சொல்லுங்க வலிமா. அங்க இருந்து வீரா வீரன் தான் கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். அதை கூட கவனிக்காம என்ன யோசனையில இருக்க? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை, அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். வீரா, வீட்லயாவது கொஞ்ச நேரம் ஆபீஸ மறந்துதான் நிம்மதியா இரு. நம்ம வீட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தே ரொம்ப நாளாச்சு. வீட்ல இருக்கிற நேரமே குறைவு. இதுலயும் நீ ஆபீஸையே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆவறது? நாங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் நீ நினைக்கிறல்ல, அதே மாதிரி அக்கறை உன் மேல எங்களுக்குலாம் இருக்காதா? நீ நல்லா இருந்தா தானே இந்த குடும்பத்தையே பாத்துக்க முடியும். நீ இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்றது வீரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வலிமா. நீ நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடணும், உன்னை நல்லா பாத்துக்கணும், உன் மனசையும் நீ சந்தோஷமா வச்சுக்கணும். மனசு தானே எல்லாமே. சந்தோஷமா இரு வீரா. சரி, நான் உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? இல்லை வலிமா, வேண்டாம். மனசுல இருக்கிறத நீ எப்பதான் வெளியே சொல்ல முடியும்? அவரோட மனசுலயும் கொஞ்சம் இடம் காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த நான் பிடிச்சுக்கிறேன். ஏய் 46. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ் பண்றோம். நீங்களும் வேணா வாங்க பண்ணலாம். பாப்பா, அவங்களுக்கு இந்த மேட்டை கொடு. ஏய்,
என்ன பார்த்தா உனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண வந்த மாதிரி இருக்கா? எழுந்துற ஃபர்ஸ்ட். இப்போ எலிக்குட்டி எதுக்கு ஹெலிகாப்டர்ல வருது? என்ன? போ, முதல்ல போய் அந்த டி-ஷர்ட் போடு. ஏன் வீரா, டி-ஷர்ட் இல்லாம தானே எக்ஸசைஸ் பண்ணணும், அப்பதானே நல்லா வேர்க்கும், சன்லைட் எல்லாம் படும். இருக்கிறது அதானே கரெக்ட். அதுல தானே விட்டமின் டி இருக்கு. இங்க பாரு கனி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியா இருக்கணும் சரியா? டி-ஷர்ட் எடுத்து போடுறா. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அது ஐயோ, என்ன சொல்ல, லேடிஸ் இருக்கிற வீட்ல இந்த மாதிரி அரைகுறையெல்லாம் சுத்தக்கூடாது. என்ன ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டி-ஷர்ட் ஃபர்ஸ்ட் போடு போடு. யார் இவ? லேடிஸா? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன அநியாயம் பண்றா இவ? வீரா, இதா ரொம்ப பழசா இருக்கு. ஏன் பொம்பளைங்க முன்னாடி ஆம்பளைங்க டி-ஷர்ட்ல இருந்தா என்ன? டிவில வரவங்கல்ல முக்காவாசி ஆம்பளைங்க டி-ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் தான் போட்டு வராங்க. அதெல்லாம் உனக்கு பிரச்சனையே தெரியலையா? கனி, முதல்ல உன்னை உதைக்கணும். நான் உனக்கு சப்போர்ட் பண்ண போடு. ஏய், ஃபர்ஸ்ட் டி-ஷர்ட் போடு. ஏன்டா சொல்ல கேட்க மாட்டேங்கிற? ஃபர்ஸ்ட் டி-ஷர்ட்ட போடுறா. போடுறேன். சும்மா கிடந்து கத்தாத. வீட்ல உனக்கு பாசி பயிரை அடை பண்ணிருக்காங்க, உனக்கு பிரெட் அண்ட் ஜாம் கேக்குது. உடம்புக்கு நல்லதெல்லாம் உங்க குடும்பத்துக்கே செட் ஆகாது போல. நீங்கெல்லாம் எப்பதான் திறந்து போறீங்களோ. என்னாச்சு இவளுக்கு? ஏ ரவுடி, அது பன் பட்டர் ஜாம் தானே, நான் சாப்பிடக்கூடாதா? வாய் பேச்சுதான். வீராக்கா, பாசி பயிர அடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் 2 சாப்பிட்டுக்கவா? சாப்பிடு. நீ போய் சாப்பிடுமா. நீ எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இங்க மட்டும் இருக்காது. போமா. போ. கொனி, மரியாதை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வா. நீ போ மலரு. சீக்கிரமா வர. இல்ல போங்க. உங்க சித்திக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் இங்க ட்ரைனர், நீ ஸ்டூடெண்ட். ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணல இம்போசிஷன் கொடுத்துருவேன். அப்படின்னா ஒரே விஷயத்த 100 தடவை செய்யணும். 100 வாட்டியா? வேண்டாம். நீ ஏதாவது ஒன்று சொல்லி கொடு, நான் பண்றேன். சரி பண்ணு.